I'm currently trading Forex. Should I switch to futures? Futures யாருக்கானது? Should I move to futures? If I move to futures, what are the best prop firms out there? இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற நெறைய கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோ. So don't forget to watch it completely if you're planning to switch to Forex. First of all, Forex யாருக்கு futures யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் இஸ் ஃபார் பீப்பிள் ஹூ வாண்ட் டு லிமிட் தேர் ட்ரேடிங் டைம். நீங்க வந்து உங்களோட சார்ட் டைமை கம்மி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, யூ கேன் மேக் தட் ஸ்விட்ச். பிகாஸ் வென் ஐ வாஸ் க்ளூட் டு த சார்ட்ஸ், நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்னோட ஸ்க்ரீன் டைம் எடுத்து பார்த்தா ட்ரேடிங் வியூ டாப்ல இருந்தது. இந்த மாதிரி டைம்ஸ்லலாம் வந்து எனக்கு ஓவர் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன், ரிவென்ஸ் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாமே நான் கம்மி பண்ணணும்ன்ட்டு நான் எடுத்த டிசிஷன் தான் ஃபியூச்சர்ஸ் மூவ் ஆகுறது. ஏன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஃபோரெக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் அஸ் வில் பி ட்ரேடிங் யூரோ யுஎஸ்டி, ஜிபிபி யுஎஸ்டி ஆர் ஏதோ ஒரு கண்ட்ரியோட பேர தான் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம் ஆப்வியஸ்லி. ஸோ அப்படி ட்ரேட் பண்றப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரியோட ட்ரேடிங் டைம்லயும் நம்ம வந்து சார்ட்ட வாட்ச் பண்ற மாரி இருக்கும். இன்னொன்னு அதுக்கு அகைன்ஸ்டான டாலர் என்ன, பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலர்ஸ்ல மோஸ்ட்டா இருக்கும். அந்த டாலரோட ட்ரேடிங் டைம்லயும் நம்ம வந்து சார்ட்ட பார்க்க வேண்டியதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம யூரோ யுஎஸ்டில ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, ஐடியல் டைம் ஃபார் அஸ் டூ ட்ரேட் வில் பி அரவுண்ட் லண்டன் செஷன் அண்ட் தென் நியூயார்க் செஷன். இந்த 2 செஷன்லயுமே நமக்கு வந்து அ சார்ட்ட பார்க்கணும் அப்படின்ற நீட் மேபி வரலாம். ஸோ இது எல்லாமே நீங்க லிமிட் பண்ணோம் அப்படின்னா, யூ ஹேவ் டூ லைக் டிபெண்ட் ஆன் ஒன்லி ஒன் கண்ட்ரி. நாஸ்டாக் இப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இட் இஸ் டிபெண்டிங் ஆன் யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட். யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் எப்போ ஓப்பன்ல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டே டைம்ல மட்டும் தான் ஓப்பன்ல இருக்கும். தட் இஸ் 9:30 ஏஎம் டூ ஈவ்னிங் அங்க 15, 4:30 பிஎம் வரைக்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம டைம்ல அது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளான நைட் 8:30 அந்த மாதிரி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல அது வரும். இந்த மாதிரி வரதுனால என்னால வந்து ஓவர் ட்ரேடிங்க கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. ஸோ தட் இஸ் வை ஐ மேட் தட் ஸ்விட்ச் ஆஃப் மேக்கிங் ஆஃப் ட்ரேடிங் ஃபியூச்சர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோரெக்ஸ். இப்போ ஓகே. நான் வந்து ஃபோரெக்ஸ்ல இருந்து இப்போ ஃபியூச்சர்ஸ் மூவ் ஆகுறேன்னு முடிவாயிருச்சு. வாட் ஷுட் ஐ ட்ரேட்? வாட் ஷுட் ஐ பிக் டு ட்ரேட் ஆன் ஃபியூச்சர்ஸ்? எடுத்தீங்க அப்படின்னா, யூ ஹேவ் வெரி வெரி லிமிட்டட் நம்பர் ஆஃப் பேர்ஸ். நாஸ்டாக், இ-மினி எஸ்&பி அண்ட் தென் டவ் ஜோன்ஸ் இந்த மாதிரி 3 பேர் இருக்கும். இத தவிர நெறைய ஃபியூச்சர்ஸ் பேர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூரோன்னு ஒரு பேர் இருக்கு. ஒரு கரன்சியோட ஃபியூச்சர்ஸ் பேரும் இருக்கு. கோல்டோட ஃபியூச்சர்ஸ் இருக்கு. சில்வர் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்ஸ் இருக்கு. பட் இஃப் யூ வாண்ட் டூ வெரி டிசிப்ளின்டு ட்ரேடிங், யூ ஷுட் ஒன்லி ஃபில்டர் அவுட் ஒன்லி வெரி லிமிட்டட் நம்பர் ஆஃப் பேர்ஸ். இங்க பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து வச்சிருக்கிறது என்னோட வாட்ச் லிஸ்ட்டே இவ்வளோ தான் இருக்கும். நாஸ்டாக், இஎஸ் அதுக்கப்புறம் எம்என்கியூ அண்ட் எம்இஎஸ், பிட்காயின், எத்தீரியம் நான் ட்ரேட் பண்றதில்ல. ஐ வில் ஜஸ்ட் பி வாட்சிங் தீஸ் அண்ட் தென் கோல்ட் அண்ட் சில்வர். ஸோ இவ்வளோ தான் என்னோட வாட்ச் லிஸ்ட்டே. இத தாண்டி எனக்கு வேற எதுவுமே தேவையில்ல நான் ட்ரேட் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்ட பிரிப்பேர் பண்ணிப்பீங்க. ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் பேர்ஸ மட்டும் வச்சு. இதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அ என்கியூனா என்ன? எம்என்கியூனா என்ன? இஎஸ்னா என்ன? எம்இஎஸ்னா என்ன? So let's go into the charts and see. Let me clear things out real quick. Indicatorsலாம் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் because I want to show you guys a clean chart. So this is NQ and this is MNQ. நீங்க வந்து உங்களுக்கு இத ஃபோரெக்ஸ் டெர்ம்ஸ்ல சொல்லணும் உங்களுக்கு புரியிற மாரி அப்டின்னா, NQ and ES ஆர் கோரிலேட்டட் பேர்ஸ் லைக் யூரோ USD அண்ட் GBP USD. அது 2ம் பார்த்தீங்கன்னா, யூரோவும் GBPயும் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி மூவ் ஆகும். அதே மாதிரி தான் இங்க NQ அண்ட் ES வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி மூவ் ஆகும். நீங்க வந்து SMT ரெஃபர் பண்றதுக்காக இந்த 2 பேர்ஸ நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இதுல MNQனா என்ன? MESனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, NQ அண்ட் MNQ ஆர் சேம் பேர்ஸ். பட் NQல வந்து ஒரு பாயிண்ட் மூவ்மென்ட்க்கு உங்களுக்கு வந்து $20 பெர் பாயிண்ட். பட் மைக்ரோல $2 பெர் பாயிண்ட். இட் இஸ் லைக் ட்ரேடிங் 1 லாட் வெர்சஸ் 0.1 லாட். இந்த ஃபியூச்சர்ஸ்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபோரெக்ஸ்ல ட்ரேட் பண்ற மாரி உங்களோட பொசிஷன் வேல்யூ வந்து 0.1, 0.2 அப்படிலாம் உங்களால என்டர் ஆக முடியாது. யூ கேன் ஒன்லி என்டர் பை 1 கான்ட்ராக்ட் ஆர் 2 கான்ட்ராக்ட் அந்த மாரி ரவுண்ட் நம்பர்ஸ்ல மட்டும் தான் என்டர் ஆக முடியும். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எடுத்த உடனே நீங்க வந்து மினில 1 கான்ட்ராக்ட் நீங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு 100 பாயிண்ட் மூவ் அப்படியே ஆனாலுமே, ஒரு 100 பாயிண்ட் மூவ் ஆனாலுமே, யூ வில் பி ரிஸ்கிங் $2000. தட் இஸ் ஹியூஜ். ஸோ நம்மள மாரி பிகினர்ஸ் அண்ட் லோவர் அக்கவுண்ட் சைஸ் வச்சிருக்கவங்க எல்லாருமே
மைக்ரோல ட்ரேட் பண்ணுவோம். மைக்ரோல ட்ரேட் பண்றதுனால என்ன ஆகும்? ஒரு பாயிண்ட் மூவ்மென்ட்க்கு $2 தான் உங்களுக்கு வந்து ரிஸ்க் வரும். ஸோ, யூ வில் பி மோஸ்ட்லி ஃபோக்கஸிங் ஆன் மைக்ரோ கான்ட்ராக்ட்ஸ் வித் ஸ்மாலர் அக்கவுண்ட்ஸ் அண்ட் தென் பிக்கர் அக்கவுண்ட்ஸ்க்கு நீங்க வந்து எம்என்க்யூ போவீங்க. ஐடியலி நம்ம எல்லாருமே வந்து 50K ப்ராப் ஃபார்ம் தான் ட்ரேட் பண்ண போறோம். ஸோ, மேக்ஸிமம் நீங்க ரிஸ்க் அமவுண்ட்ன்னு நீங்க கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 3 மைக்ரோஸ் 1 to 3 மைக்ரோஸ் நீங்க ட்ரேட் பண்ணலாம். எக்செப்ஷனல் கேஸஸ்ல யூ கேன் கோ அப் டூ 5 மைக்ரோஸ். தட்ஸ் இட். ஐ வில் நெவர் டச் மினிஸ். அ மைக்ரோஸ்லயே நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த ஜாப் வந்து முடிஞ்சிரும். ஓகே. நவ் விச் இஸ் த பெஸ்ட் ப்ராப் ஃபார்ம் ஃபார் மீ டு ட்ரேட் ஃபியூச்சர்ஸ்? ஃபியூச்சர்ஸ் ப்ராப் ஃபார்ம்க்கும் ஃபோரெக்ஸ் ப்ராப் ஃபார்ம்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு இங்கிலீஷ் யூடியூபரோட ஒரு வெப்சைட் எடுத்திருக்கேன். இவன் வந்து நெறைய ப்ராப் ஃபார்ம்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி, அது எல்லாத்தையும் கம்பேரிசன் மாரி இந்த ஒரு வெப்சைட்ல போட்டு வச்சிருக்கான். ஸோ, அத பத்தி நம்ம வந்து கிளியரா பார்ப்போம். ஐமான் ட்ரேடிங். யூ கேன் ஆல்சோ செக் அவுட் ஹிஸ் யூடியூப் சேனல். ஹி டாக்ஸ் அபவுட் அ லாட் ஆஃப் எக்ஸ்போசிங் ஸ்கேம் ட்ரேடர்ஸ் அண்ட் தென் ப்ராப் ஃபார்ம்ஸ பத்திலாம் நெறைய பேசுவான். ஓகே. நவ் திஸ் இஸ் தட் 50K அக்கவுண்ட்ஸ் ரூல்ஸ். ஃபோரெக்ஸ்ல நீங்க வந்து பெருசா இவ்ளோ ரூல்ஸ பார்த்திருக்க மாட்டீங்க. ஃபோரெக்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஒன் டைம் நீங்க வந்து அக்கவுண்ட்க்கு பே பண்ணி வாங்கிருவீங்க. அந்த அக்கவுண்ட் வில் பி தேர் ஃபார் லைஃப் டைம் அன்டில் யூ பாஸ். பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஃபண்டட்க்கு மூவ் ஆவீங்க. ஸோ, இதுல அப்படி இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ் ப்ராப் ஃபார்ம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ஃப்ரண்ட்டா உங்கள்ட்ட வந்து கம்மியா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஃபோரெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 50K அக்கவுண்டோட பிரைஸ் எங்கேயோ இருக்கும். பட் ஃபியூச்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, வெறும் $30, $40, $50 இந்த மாரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they don't charge you upfront. They will charge you on a subscription basis. மந்த் பை மந்த் உங்ககிட்ட வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸோட கிராஃப் இது. மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸோட ட்ரேடிங் ரூல்ஸ் இது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் 50K அக்கவுண்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, $100 போட்டிருக்காங்க. $100 per month. This is not $100 for lifetime. You have to pay every single month. If you buy this account for $100 in the month, இந்த மந்த்துக்குள்ள நீங்க வந்து எவாலுவேஷன் கிளியர் பண்ணல அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் இது ரீபில் ஆயிரும். லைக் Spotify சப்ஸ்கிரிப்ஷன். மந்த்லி நீங்க பே பண்ணியே ஆகணும். இந்த டார்கெட்ட அச்சீவ் பண்ற வரைக்கும். $50,000ல உங்களுக்கான டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, $3,000 நீங்க ப்ராஃபிட் பண்ணணும். யூ ஷுட் நாட் லூஸ் $2,000. திஸ் வில் பி த கேஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப் ஃபர்ம்ஸ் இன் ஃபியூச்சர்ஸ் 50K அக்கவுண்ட்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ரூல்ஸ் இதுதான். 50K அக்கவுண்ட்னா அப்படின்னா, உங்களுக்கு ஜெனரலி த ரூல்ஸ் வில் பி $3,000 ப்ராஃபிட் டார்கெட். மேக்ஸிமம் லாஸ் லிமிட் வந்து உங்களுக்கு 2,000 இருக்கும். ஸோ, இதுல புதுசா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி ரூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். வாட் இஸ் கன்சிஸ்டன்சி ரூல்? இது வந்து சில ப்ராப் ஃபர்ம்ஸ்ல 50% இருக்கலாம். சில ப்ராப் ஃபர்ம்ஸ்ல 40% இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட $3,000 ப்ராஃபிட் டார்கெட்ட நீங்க வந்து ஒரே நாள்ல 50%க்கு மேல அச்சீவ் பண்ணக்கூடாது. தட் இஸ் யுவர் ஒன்லி ரூல். கன்சிஸ்டன்சி ரூலோட மெயின் பாயிண்ட்டே அதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, $3,000 ப்ராஃபிட் டார்கெட்னா, நீங்க வந்து ஒரே நாள்ல $1,500க்கு மேல ஏர்ன் பண்ணக்கூடாது. ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டே அத விட அதிகமா நீங்க வந்து ஏர்ன் பண்ணணும். அந்த கன்சிஸ்டன்சி டார்கெட்ட மெயின்டெயின் பண்ணணும். So, what we should do is, you should take on a maximum of $1,500 per day in a 50K account. எடுத்ததுக்கு அப்புறமா 2 டேஸ்ல நீங்க வந்து உங்க அக்கவுண்ட்ட பாஸ் பண்ணலாம். மினிமமா நீங்க வந்து 2 டேஸ்ல இந்த அக்கவுண்ட்ட பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து யூ வில் பி மூவ் டு அ சிம் ஃபண்டட். பட் ஃபோரெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபேஸ் 2க்கு மூவ் ஆவீங்க. பட் இதுல ஃபேஸ் 2 கிடையாது. இதுல வந்து நீங்க சிம் ஃபண்டட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்க்கு மூவ் ஆவீங்க. சிம் ஃபண்டட் ஸ்டேஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம் ஃபண்டட் பத்தி போட்டிருக்கானா? பே அவுட் பாலிசிஸ். பே அவுட் பாலிசிஸ்லயே மேபி இருக்கலாம். லெட்ஸ் சி. சிம் ஃபண்டட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்பவும் உங்களுக்கு வந்து லைவான அமௌண்ட் $50,000 ரியல் மனி உங்க அக்கவுண்ட்ல கிடையாது. திஸ் இஸ் ஸ்டில் அ டெமோ அக்கவுண்ட். பட் யூ கேன் டேக் பே அவுட்ஸ் ஃப்ரம் இட் நவ். இந்த ஸ்டேஜ்ல உங்களால வந்து பே அவுட்ஸ் எடுக்க முடியும். பட் இதுலயும் சில ரூல்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஒன்லி ரெக்வெஸ்ட் அப் டூ 80% ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 100 வரும். அண்ட் ஐ அம் ஒன்லி டாக்கிங் அபவுட் MFFU நவ். இன்னும் மத்த ப்ராப் ஃபர்ம்ஸ்க்கு டிஃபரன்ஸ் இருக்கலாம். MFFUல கன்சிஸ்டன்சி கிடையாது. பட் ஏபெக்ஸ்ல கன்சிஸ்டன்சி ரூல் இருக்கு. 40% கன்சிஸ்டன்சி போடுவாங்க. டெய்லி லாஸ் லிமிட் இதுல கிடையாது. பட் மத்த ப்ராப் ஃபர்ம்ஸ்ல மேபி இருக்கலாம். நியூஸ் ட்ரேடிங் அலோவ் பண்றாங்க. அண்ட் தென் ஸ்கேலிங் பிளான்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. எடுத்த உடனே உங்களால 5 மினிட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ண முடியாது.
You have to slowly build your account to achieve more and more contract position size. Buffer. Buffer is a very, very crucial rule here. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து சிம் ஃபண்டட்ல இருக்கீங்க. $50,000 உங்க அக்கவுண்ட்ல இருக்கும். இதுல இருந்து உங்களால வந்து $2,000 லாஸ் பண்ண முடியும். பண்ணிட்டீங்க அப்டின்னா அக்கவுண்ட் ப்ளோ ஆயிரும். So you can your account balance can always your account balance must always be higher than 48,000. இங்க இருந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கான லாஸ் லிமிட்ட நீங்க பில்ட் பண்ணணும். ஒரு சேஃப்டி நெட் மாரி. பே அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டூ பில்ட் யுவர் நீங்க வந்து ஒரு சிம் ஃபண்டட் மாரியே ட்ரீட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து பஃபர் எவ்ளோ பில்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு $2,000 நீங்க பில்ட் பண்ணிருவீங்க. அதுதான் இங்க குடுத்திருக்கிறது. இந்த $2,000 உங்களால பே அவுட்ல டச் பண்ண முடியாது. டச் பண்ணி நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்டின்னா, யுவர் அக்கவுண்ட் வில் பி ப்ளோன் ரைட் அவே. இந்த $2,000 வந்து உங்களோட மேக்ஸ் லாஸ் லிமிட்டா ஆயிரும். அதுக்கு அடுத்தது நீங்க ஏர்ன் பண்றது மட்டும் தான் உங்களோட பே அவுட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 52,000ல இருந்து நீங்க ஒரு 53,000 போயிட்டீங்க அப்டின்னா, யூ கேன் டேக் $1,000 பே அவுட். தட் இஸ் ஹவ் த பஃபர் வில் வொர்க். அண்ட் தென் மேக்ஸ் பே அவுட் பெர் ரெக்வெஸ்ட் இது எல்லாமே வந்து ப்ராப் ஃபார்ம் பை ப்ராப் ஃபார்ம் மாறும். பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப் ஃபார்ம்ஸ் எல்லாருமே சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சிஸ்டன்சி ரூல் இருக்கும் சிம் ஃபண்டட்ல. அது இட் வில் பி அரவுண்ட் 40% இன் சம் ப்ராப் ஃபார்ம்ஸ் அண்ட் 50% இன் சம் ப்ராப் ஃபார்ம்ஸ். அண்ட் தென் வி வில் ஹேவ் பஃபர். பஃபர் ரூல் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துலயுமே காமன் தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸ்க்கான ரூல். பட் நீங்க வந்து டாப் ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்டின்னா, டாப் ஸ்டெப்ல 2 வேஸ் இருக்கும். 2 வேஸ் ஆஃப் யூ கேன் பை அன் எவாலுயேஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 அக்கவுண்ட் எவாலுயேஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப சீப்பா இருக்கும். ஒரு $35, $40 உங்களுக்கு கிடைக்கும். பட் யூ ஹேவ் டூ பே ஆக்டிவேஷன் ஃபீ ஒன்ஸ் யூ பாஸ் தட் எவாலுயேஷன். ஆக்டிவேஷன் ஃபீ எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, $150 இருக்கும். டாப் ஸ்டெப்ல. ஏபெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஏபெக்ஸ்ல டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு வந்து $19க்கு அக்கவுண்ட் கிடைக்கும். பட் ஒன்ஸ் யூ பாஸ் த எவாலுயேஷன் யூ ஹேவ் டூ பே $77 ஆக்டிவேஷன் ஃபீ. ஆக்டிவேஷன் ஃபீ பே பண்ணா தான் உங்களால சிம் ஃபண்டட்க்கு என்டர் ஆக முடியும். சிம் ஃபண்டட்ல இருந்து நீங்க 5 பே அவுட் எடுத்தீங்க அப்டின்னா, தே வில் மூவ் யூ டூ அ லைவ் அக்கவுண்ட். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்ல இப்படி தான் இருக்கும். ஆக்டிவேஷன் ஃபீ பே பண்ற அக்கவுண்ட்ட நான் எடுக்கணுமா? இல்ல நான் வந்து ஆக்டிவேஷன் ஃபீ இல்லாத அக்கவுண்ட்ட நான் எடுக்கணுமா? இட் இஸ் அப் டூ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யுவர் பிலீஃப் இன் யுவர்செல்ஃப். நீங்க வந்து ஆல்ரெடி நெறைய தடவ ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. நெறைய தடவ உங்களால எவாலுயேஷன் கிளியர் பண்ண முடிஞ்சிருக்கு அப்டின்னா, யூ வில் பே லிட்டில் மோர் அப்ஃப்ரண்ட். நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல பே பண்றப்போ கொஞ்சம் அதிகமா பே பண்ணி, ஒரு $100 அக்கவுண்ட் இந்த மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸ் மாதிரி ஒரு அக்கவுண்ட்ட நீங்க வந்து ஆக்டிவேஷன் ஃபீ இல்லாத அக்கவுண்ட்ட நீங்க வந்து பே பண்ணி வாங்கிருவீங்க. வாங்கிட்டு அதிலிருந்து நீங்க பாஸ் பண்ணிட்டு ஆக்டிவேஷன் ஃபீ இல்லாத ரூட்ட சூஸ் பண்ணுவீங்க. பட் இஃப் யூ ஆர் அ பிகினர் அண்ட் யூ மைட் டேக் அ ஃபியூ அட்டெம்ப்ட்ஸ் டு பாஸ் அன் எவாலுயேஷன், யூ வில் டேக் அன் அக்கவுண்ட் தட் ரெக்வயர்ஸ் அன் ஆக்டிவேஷன் ஃபீ. ஏன்னா நீங்க வந்து எடுத்த உடனே நீங்க அதிகமா பே பண்ண தேவையில்ல. ஒன்ஸ் நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதிகமா பே பண்ண போறீங்க. சோ ஆக்டிவேஷன் ஃபீ இருக்கிற அக்கவுண்ட்டா நீங்க பிக் பண்றது உங்களுக்கு நல்ல ஆப்ஷனா இருக்கும். சோ திஸ் இஸ் த ரூல்ஸ் ஃபார் மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸ். ஆ இதுல வந்து பர்டியா கேபிட்டல் பத்தி பேசியிருக்கான். பர்டியா கேபிட்டல் இந்தியால எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. தென் வி ஹேவ் லூசிட். லூசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்ஃப்ரண்ட்டா நீங்க வந்து ஒரே தடவ பே பண்ணிட்டா போதும் லைஃப் டைம்க்கு. யுவர் அக்கவுண்ட் வில் பி தேர் ஃபார் ஆல்வேஸ். நீங்க வந்து ரெக்கரிங் பேமெண்ட்ஸ் கிடையாது இதுல. மந்த்லி நீங்க பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 25K ப்ரோ எவாலுயேஷன் அக்கவுண்ட் உங்களுக்கு வந்து $94 குடுத்து நீங்க வாங்குற மாரி இருக்கும். இட் இஸ் அ ஒன் டைம் பேமெண்ட். இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன இருக்கு ஃபோரெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்றதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோரெக்ஸோட டேட்டாவ நீங்க வந்து ட்ரேடிங் வியூல எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி எப்படி வேணாலும் பார்த்துக்க முடியும். இட் வில் பி அப்டேட்டட் ரியல் டைம். பட் ஃபியூச்சர்ஸ்ல யூ ஹேவ் டூ பை அ சப்ஸ்கிரிப்ஷன். சிஎம்இ மார்க்கெட் பண்டில் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன நீங்க மந்த்லி ₹700 கிட்ட பே பண்ணா தான் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். ஏன் அப்படின்னா, ஆ சிஎம்இ வந்து ஒரு யுஎஸ் ரெகுலேட்டட் மார்க்கெட் அ சிஎம்இ வந்து ஒரு யுஎஸ் ரெகுலேட்டட் மார்க்கெட் என்டிட்டி. இவங்க வந்து அவங்களோட டேட்டாவ ரியல் டைம்ல குடுக்குறதுக்கு தே சார்ஜஸ். அதுதான் வந்து அந்த $700 ₹700 பெர் மந்த். யூ ஹேவ் டூ பே தட். அத எங்க போய் பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட் ஐ வில் கெட் டூ தேர் மார்க்கெட் டேட்டா. இதுல போயிட்டு நீங்க வந்து இந்த யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் பண்டில் நீங்க வேணா வாங்கிக்கலாம். பட் தட் இஸ் நாட் ரிக்வயர்ட் ஃபார் அஸ். வி நீட் திஸ் சிஎம்இ குரூப் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த சிஎம்இ குரூப் சப்ஸ்கிரிப்ஷன நீங்க வந்து பே பண்ணணும். இதோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 591 போட்டிருக்கான். பட் டாக்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகி நமக்கு வந்து ₹700 பெர் மந்த் கிட்ட வந்துரும்.
ஸோ திஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா தான் உங்களால வந்து சிஎம்இயோட எல்லா டேட்டாவையும் ரியல் டைமா பார்க்க முடியும். தட் இஸ் என்கியூ, எம்என்கியூ, இஎஸ் அண்ட் எம்இஎஸ். இந்த 4 பேர்ஸ், அதுக்கப்புறம் ஒய்எம், இந்த மாதிரி பேர்ஸோட டேட்டாவ உங்களால ரியல் டைம்ல பார்க்க முடியும். ஸோ that is it about switching from forex to futures. I hope you guys had a clear idea of what you're heading into. உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும் நீங்க வந்து ஃபோரெக்ஸ்லேருந்து ஃபியூச்சர்ஸ் மூவ் பண்றீங்க அப்படின்னா. பட் ட்ரஸ்ட் மீ இட் இஸ் வொர்த் இட். நீங்க வந்து உங்களோட ட்ரேடிங் டைமை கம்மி பண்ணணும், நான் வந்து ஸ்ட்ரிக்டா டிசிப்ளின்டா ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் வொர்த் இட். பிகாஸ் இங்க வந்து லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெகுலேட்டடா இருக்கும். நீங்க வந்து ஃபோரெக்ஸ்ல வந்து சார்ட்ஸ் வந்து யூசுவலா வந்து ஒரு மாரி டிஃபரன்சியேஷன் இருக்கும். ஒரு புரோக்கருக்கும் இன்னொரு புரோக்கருக்கும் கண்டிப்பா ஏகப்பட்ட டிஃபரன்சஸ் இருக்கும். பட் இதுல அந்த மாதிரியான டிஃபரன்சஸ் இருக்காது. டிக் டு டிக் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எல்லா புரோக்கர்ஸ்லயுமே, எல்லா சார்ட்ஸ்லயுமே உங்களுக்கு வந்து டேட்டா வந்து அக்யூரேட்டா இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் வை ஐ ஸ்விட்ச்ட் டூ ஃபியூச்சர்ஸ். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட் அபவுட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் இது எல்லாமே கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் டைம் கம்மியாகும். உங்களோட டேட்டா அக்யூரேட்டா இருக்கும். நீங்க வந்து பார்க்குற டேட்டாவ நம்பலாம். புரோக்கர் மேனிபுலேட்டட் இல்ல. ஸோ ப்ராப் ஃபர்ம்ஸோட ரூல்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் 50K அக்கவுண்ட்டே உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீப்பா கிடைக்கும். அப் கம்பேர் டூ ஃபோரெக்ஸ். ஃபோரெக்ஸ்ல வந்து 50K அக்கவுண்ட் வந்து கொஞ்சம் $500 கிட்ட போடுவாங்க. அது இல்லாம நீங்க வந்து 2 ஃபேஸ் பாஸ் பண்ணா தான் உங்களால பே அவுட் ஸ்டேஜ்க்கே போ முடியும். பட் இதுல நீங்க வந்து ஒரு ஃபேஸ் பாஸ் பண்ணாலே போதும். உங்களால பே அவுட் எடுக்க ஸ்டார்ட் பண்ண முடியும். யூ கேன் ஏர்ன் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் இன் ஃபியூச்சர்ஸ் கம்பேர்ட் டூ ஃபோரெக்ஸ். ஒரு ஃபோரெக்ஸ் ப்ராப் ஃபர்ம் கூட கம்பேர் பண்ணா நீங்க வந்து இதுல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே ஏர்ன் பண்ண முடியும். பட் யூ நீட் சம் எக்ஸ்பீரியன்ஸ் டூ டூ தட். ஆர் எல்ஸ் நீங்க வந்து நெறைய ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு வந்து மார்க்கெட் டேட்டா பர்ச்சேஸ் பண்ற மாரி இருக்கும். அண்ட் தென் புதுசா நெறைய புரோக்கர்ஸ் இருப்பாங்க. நீங்க வந்து இப்போ டாப் ஸ்டெப்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் எக்ஸ்ன்னு ஒரு ப்ராப் ஃபார்ம் இருக்கும். ப்ராஜெக்ட் எக்ஸ்ன்னு ஒரு புரோக்கர் தருவான். அந்த மாதிரி ஒரு ப்ராப் ஃபார்ம்ஸ் வந்து ஒரு புரோக்கர்ஸ் உங்களுக்கு தருவாங்க. அந்தந்த இன்டர்ஃபேஸ்க்கு நீங்க வந்து அடாப்ட் ஆகிக்கிற மாரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணிட்டு ஒன்ஸ் யூ ஆர் ரெடி அண்ட் யூ ஆர் ஓகே வித் தட் யூ கேன் மேக் தட் ஸ்விட்ச். அன்டில் தென் யூ கேன் ட்ரை ஃபியூச்சர்ஸ். உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஃபியூச்சர்ஸ்ல ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ் டிலே இருக்கிற டேட்டாவ வச்சு இப்ப கரண்ட்டா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஓகே பக்காவா இருக்கு அப்படின்னா மட்டும் யூ கேன் மேக் தட் ஸ்விட்ச். ஆர் எல்ஸ் ஸ்டே வித் ஃபோரெக்ஸ். நீங்க வந்து ஃபோரெக்ஸ்லயே ஆல்ரெடி டிசிப்ளின்டா தான் இருக்கேன். எனக்கு வந்து புதுசா எதுவும் தேவையில்ல. எனக்கு வந்து இருக்கிறதே ஓகே. நான் இன்னும் எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்ட் பண்ண விரும்பல அப்படின்னா, யூ கேன் ஸ்டே இன் ஃபோரெக்ஸ். So that is about switching from forex to futures, and I hope you guys understood about it. I will speak to you in a next video or next live stream. Have a great day. Bye bye.